வணக்கம், நான் உங்க அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற யூனிவர்சிட்டி அகெயின் ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி, கெமரோவோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம என்டையர் ஓவர்வியூ கவர் பண்ண போறோம். அதாவது அபவுட் த யூனிவர்சிட்டி, கிளைமேட் எப்படி இருக்கு அங்க, பாப்புலேஷன், அங்க இருக்க கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு, எஃப்எம்ஜி பாசிங் ரேட், இதுல இருந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்களா இல்லையா, ஒரு யூனிவர்சிட்டின்னு செலக்ட் பண்ணோம்னா அதோட பட்ஜெட் ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், பட்ஜெட் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஹாஸ்டல்ல எவ்வளோ சார்ஜஸ் வரும் உங்களுக்கு, ஸோ இது எல்லாமே இதுல கவர் பண்ணியிருக்கோம். அதை தவிர அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இது வைக்கும்போது வேற இதை கம்பேர் பண்ணி என்னென்ன காலேஜஸ் நம்ம கம்பேர் பண்ணலாம், ஸோ எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேற எதுவும் queries இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் திங் அபவுட் த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1955ல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. ரொம்ப பழைய யூனிவர்சிட்டி அண்ட் ப்ராப்பர் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எல்லாமே இங்கே வந்து நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ பேஷண்ட் இன்ஃப்ளோ உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு சைபேரியன் பார்ட் ஆஃப் த சைட்ல வரும் கெமரோவோ. அப்ப வந்து இது எப்படின்னா நீங்க 2 த்ரூ போகலாம். ஒன்று நோவோசிபிரிட், டெல்லியில இருந்து மாஸ்கோ போய் மாஸ்கோல இருந்து கெமரோவும் போகலாம். இல்ல டெல்லி டு டெல்லி டு நோவோசிபிரிட்ஸ்ல இருந்தும் நீங்க வந்து கெமரோவோ போகலாம். கிளைமேட் வைஸும் பாத்தீங்கன்னா இட் இஸ் குவாய்ட் ரீசனபிள். அதாவது ஹார்ஷா இருக்கும். உங்களுக்கு வின்டர் பாத்தீங்கன்னா -30 டிகிரி போகும், சம்மர் பாத்தீங்கன்னாலும் 30 டிகிரி. ஆனா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஹீட்டட் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு ஹாஸ்டல்லையோ இல்லை கிளாஸ் ரூம்ல எங்க இருந்தாலுமே வந்து ஃபுல்லாவே ஹீட்டடா இருக்கனால உங்களுக்கு வந்து குளிரே தெரியாது. நீங்க வெறும் அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போய் ஒரு மாலுக்கு போறீங்க, இல்லை ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்க போனீங்கன்னா அந்த டிராவல் டைம்ல தான் உங்களுக்கு வந்து அந்த சில்னஸ் இருக்கும். அண்ட் அங்க இருக்க உங்களுக்கு கோட் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ். பட் இனிஷியலா உங்களுக்கு வந்து அந்த கோல்டு இது ஃபீலிங் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நீங்க பொதுவாக போகும்போதே செப்டம்பர் இன்டேக்ல தான் போவீங்க. ரெகக்னேஷன், இட் இஸ் WHO, NMC ரெகக்னைஸ்ட். ஸோ வேர்ல்டு வைட் நீங்க எங்கனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்தியா வந்து நீங்க எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் கொடுக்கணும், இல்லை நெக்ஸ்ட் உங்க டைம்ல நெக்ஸ்ட் எக்ஸாம் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி 1 வருஷம் நீங்க கிளினிக்கல் ட்ரைனிங் எடுத்த பிறகு யூ வில் பி எலிஜிபிள் டு ப்ராக்டிஸ் இன் இந்தியா. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம். ஆஸ் பர் NMC கைட்லைன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க. அது வந்து அதே மாதிரி வெறும் 2021 கைடன்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி 2018ல இருந்தே வந்து இது வந்து இங்கிலீஷ் மீடியமா ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரியலி குட். வேர்ல்ட் ரேங்க்குமே பார்த்தீங்கன்னா 7800. அது வந்து அதை தவிர உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் கண்ட்ரி ரேங்கிங் இஸ் 300. இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொதுவாக வந்து நல்ல ரிவ்யூஸ் வருது. ஆனால் இதோட பெட்டர் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் வந்து கண்டிப்பாக அவைலபிள். நீங்கள் அப்ளை பண்ணுற டைமை பொறுத்து அதோட சீட் அவைலபிள் பார்த்து நம்ம அட்மிஷன் பண்ணிக்கலாம். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே மோர் தென் 15 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அசோசியேட்டடா இருக்கு. ஸோ பேஷண்ட் ஃப்ளோவும் இருக்கு. உங்களுக்கு அங்கே ரொட்டேஷனலா இருக்கும். அங்கே எப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 30% வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷர் இருக்கும். 70% வந்து தியரி கவர் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜும் சேர்ந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து 70% ப்ராக்டிக்கலா இருக்கும், 30% தியரியா இருக்கும். ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வைஸ் நோ ப்ராப்ளம். இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2018ல இருந்து இங்கிலீஷ் மீடியம் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு 400 to 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தே ஆல்ரெடி ஹாவ் அ FMG பாசிங் ரேஷியோ. அது பார்த்தீங்கன்னா 41%. இது எப்படின்னா டிபெண்ட்ஸ். திஸ் இஸ் அ டீசன்ட் பர்சன்டேஜ் அக்கார்டிங் டு த ரஷ்யன் யூனிவர்சிட்டிஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் த டியூஷன் ஃபீஸ். ஏன்னா பொதுவாக பேரண்ட்ஸ் வந்து NMC கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்களா, பட்ஜெட்டா, அதுதான் நெக்ஸ்ட் கேட்பாங்க. பட்ஜெட்னு பார்த்தோம்னா 3,35,000 ரூபல் பெர் பிளஸ் 70,000 உங்களுக்கு ஹாஸ்டல். ஆக்சுவலா அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு. ஆனால் பொதுவாக ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்கவே கிடையாது. செகண்ட் இயர்ல வந்து பிள்ளைங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க, அவைலபிலிட்டியை பொறுத்து கிடைக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 18,000ல இருந்து 25,000க்குள்ள கிடைக்கும். அதுல என்ன ஆகும்னா எல்லா அதர் கண்ட்ரி கிட்ஸும் இருப்பாங்க. பட் எக்ஸலன்ட் ஹாஸ்டல் வித் ஆல் த அம்யூனிட்டிஸ் இருக்கும், செல்ஃப் குக் ஆப்ஷனும் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்டல் தான் கிடைக்கும், which will cost 70,000. ஸோ ஓவரால் சம்வேர்
24 lakhs பட்ஜெட் இருக்கும். இந்த முதலே சொன்ன மாதிரி 70,000 இருக்கும். இது வந்து பொதுவாக இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் நம்பர் 4ல ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே டபுள் அண்ட் ட்ரிபிள் ஷேர்ல இருக்கும். அண்ட் 3 ஹாஸ்டலும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2200 பிளஸ் பெட்டட் ஃபெசிலிட்டி இருக்கு. அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இதை தவிர நீங்க எப்போ அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து பெர்ம் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம், ஆரன்பர்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிலையும் கன்சிடர் பண்ணலாம். இங்க அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு எஃப்எம்ஜி ட்ரைனிங்கும் சேர்ந்துருக்கு. அதனால அதுலயுமே கன்சிஸ்டன்டா உங்களுக்கு வந்து பாசிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 41% விட கூட இருக்கு. ஸோ இந்த வீடியோல மோஸ்ட்லி நான் ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இந்த யூனிவர்சிட்டியை பத்தி. இதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் queries இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன் பாருங்க. எங்களோட சர்வீசஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ அட்மிஷன் அசிஸ்டன்ட்ல இருந்து எண்ட் ஆஃப் த டே டில் யுவர் 6 year ஜேர்னி, அதாவது ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றதோ, ஒரு கண்ட்ரி கன்ஃபியூஷன்ல இருந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து நிறைய யூனிவர்சிட்டியில அப்ளை பண்றது, உங்க டாக்குமெண்டேஷன் அந்த கண்ட்ரில அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து நாங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரைஸ் பண்றதோ, பயோமெட்ரிக் எல்லா டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, அங்க போய் இங்க இருந்து உங்களை ட்ராப் பண்றது, பிக்கப் பண்றது, ஹாஸ்டல்ல செட்டில் பண்றது, எல்லா சப்போர்ட்டுமே எண்ட் டு எண்ட் 6 yearsல இருக்குங்க. அங்க போனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும், ஒரு சிம் கார்டு கொடுக்கணும், லோக்கல் கார்டியன் சப்போர்ட் எல்லாமே இதுல வந்து கவர் ஆயிருக்கும். இதோட சர்வீஸ் சார்ஜ் பாத்தீங்கன்னா 85,000 நாங்க சார்ஜ் பண்றோம் பிளஸ் ஜிஎஸ்டி. அதோட பிரேக்கப்பும் இருக்கு. நீங்க வந்து இன்னும் டீடைல் வேணும்னா நீங்க இதுல இருந்து கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாம் கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.